உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளவுக்கா எதுவுமே கிரகங்கள் எதுவும் சேஞ்ச் ஆகல. குரு மட்டும் அதிசாரா பயிற்சியாக இந்த கடகத்திலிருந்து மறுபடியும் பின்னோக்கி மிதுனத்துக்கே வருது. அது போக இந்த செவ்வாய் பகவானும் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு வர்றாங்க. மற்றபடி பெருசா எந்த கிரகங்களும் சேஞ்ச் ஆகல. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சுக்கிர பகவானுங்கிறது உங்களுடைய ராசிநாதன். அப்போ உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல நேரம், நல்லது உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அந்த அனுகிரகத்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பல நாளாக நம்மளுக்கு பல காலங்களாக தடைபட்டு வந்த திருமண விஷயங்கள், பொண்ணு பார்த்தும் கிடைக்கல, மாப்பிள்ளை பார்த்தும் கிடைக்கல, காதல் பண்ணோம், காதல் தோல்வி ஆயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு மனசுக்கு ஒத்துக்காத சில விஷயங்கள் தான் நமக்கு நடந்துட்டு இருக்குது. எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபகாரியம், இப்போ முக்கியமா சுபகாரியம்தான். அந்த சுபகாரியம் நடப்பதற்கு முக்கியமான கிரகமும் உங்களுடைய ராசியவே பார்க்குது. இது எந்த பீரியட்ல இதற்கு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நம்ம பொண்ணு கேட்ட இடத்துல கொடுப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்த இடத்துல சக்சஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த கார்த்திகை 10லிருந்து கார்த்திகை 20 வரைக்கும் அந்த 10 நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்களும் கூட, ஒரு சிறப்பான நாட்களும் கூட. அந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது 10 வருடத்துக்கு சமம். நம்மளுக்கு ஒரு நாள் நல்லா இருந்தாவே கண்டிப்பா நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறிடும். 10 நாட்கள் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அந்த 10 நாட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த 10 நாட்கள் கல்யாணம் கூட நடந்துடலாம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு நீங்க பொண்ணு பார்க்குறீங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்குறீங்க, அந்த கல்யாணத்தை பேசி வச்சு ஒரு நல்ல மாசம் பார்த்து திருமணத்தை நடத்தி வைக்கலாம். இது உறுதியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்க்குறாங்க. புதனும் அந்த இடத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம செவ்வாய் பார்க்குறாங்கன்னா அந்த 3ஆம் இடத்தை நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்குறாங்க. அந்த செவ்வாய் பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும், உங்களுடைய முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் நல்லது நடக்கும். ஒரு தொழில் பண்ணலாம், நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு பிளான் பண்ணுவீங்க, அது நடந்துடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பல நாளாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, நம்ம ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, டக்குன்னு நடக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த தொழில் மூலியமாக நம்மளுக்கு ஒரு திருப்தி, ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த பீரியட்ல மட்டும் நீங்க யாரையும் நம்பாமல், இந்த முதல் 10 நாள் உங்களுக்கு எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடைபடும். 2வது 10 நாள் உங்களுக்கு காரியங்கள் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் 10 நாளும் அந்த கடைசி 10 நாளும் நீங்க யாரையுமே நம்ப வேண்டாம், அடுத்தவங்களை நம்பி ஒரு காரியம் செய்ய வேண்டாம்.
அடுத்தவங்களை நம்பி போக வேண்டாம். இவங்கனால இந்த காரியம் நம்மளுக்கு ஆகணும் ஆயிரும் அப்படின்னு நம்பி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய முயற்சி, சுய புத்தி நல்லா யோசனை பண்ணுங்க, நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். அது போக வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம். வெளிநாட்டில் இப்போ வந்து இடம் மாறி வெளிநாடு போய் வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்களும் ஒரு படி முன்னுக்கு வந்து நல்லா சம்பாரித்து ஒரு வேலையில் இடம் மாறி அதில் ஒரு நல்ல சேலரி கிடச்சி வேறு கண்ட்ரி மாறி இது எல்லாமே திருப்திகரமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு அப்படிங்கிற கிரகமாகப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த 10ஆம் இடத்துல ராகு இருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் நம்ம தொழிலை கெடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதே 10ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்குறாரு. அப்படி பார்க்கறதுனால அந்த ராகுவால் உங்களுடைய தொழிலுக்கு வரக்கூடிய தோஷங்கள் தடையாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் தடை, அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் போனது, அந்த தொழிலில் வரக்கூடிய லாபம் கம்மியானது, அந்த தொழிலில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்காம போனது, இது எல்லாமே மாறப்போகிறது. அப்போ உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய தொழிலையோ ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு மாற்றம் வரும், ஒரு லாபம் வரும். அதில் சம்பாரித்து உங்கள் கடனையும் கட்டலாம், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் கணவன் மனைவி நல்லா இருப்பீங்க. அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், மனக்கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்ல முடிவெடுப்பீங்க. உங்கள் குடும்பமே ஒரு குதூகலமாக இருக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.